ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ராத்திரி சமயத்திலும் இங்கே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாராகனா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேங்க்யூ. தேவ நாமம் நம்முடைய மத்தியில் மகிமைப்படுவதாக. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நடக்கிறதான இந்த விசேஷித்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் தருவாராக. ஜெபத்தோடு இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறதான இந்த தெய்வ மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அருமையான பாஸ்டர் மனோன்மணி ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பகுதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாகத்தோடு ஒவ்வொரு வருஷமும் இந்த கூட்டங்களை தெய்வ கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிறார்கள். தேவன் இதற்கேற்ற பிரயாசத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் பதிலும் தருவார், பலனும் தருவார். நிச்சயம் அவனுடைய பிரயாசங்கள் வீண் போகாது. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். விசேஷமாக கிருபாசன போதகர் பாஸ்டர் எஸ்ராயாவுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். அவர்கள் நடத்துகிற கன்வென்ஷன்களும் என்னை ஒரு முறை அங்கே ஊழியத்தில் பயன்படுத்தினதை நான் எண்ணி ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். தேவன் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். நல்ல அருமையான இடங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3 நாட்களும் எல்லா கூட்டத்திலும் தவறாமல் கலந்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் எல்லா கூட்டத்திலும் தேவன் நம்மளோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளு கைப்பிடி சொல்லுங்க, எல்லா கூட்டத்துக்கும் வாங்க. சொன்னீங்களா? பக்கத்தில் எல்லாம் சொல்லுங்க, எல்லா கூட்டத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க. ஆண்டவருடைய திருநாமத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற ஒரு மனிதனையும் கர்த்தர் வெட்கப்படுத்துறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துறதே இல்லை. கவனிங்க, ஒரு சாட்சி சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருப்புக்கோட்டையில் நாங்கள் கடந்த 24 வருடங்களாக இயேசுநாதருக்கு பணி செய்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் டேமில் பிறந்த என்னை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து என்னை கர்த்தர் ரட்சித்தார். கடைசி நாளில் என் சாட்சியெல்லாம் சொல்வேன். ஆண்டவர் கிருபையாக ரட்சித்து இந்த அருப்புக்கோட்டை பகுதிக்கு என்னை ஊழியத்திற்கு தேவன் கொண்டு வந்தார். நிறைய இந்து ஜனங்கள் உள்ள அந்த பகுதி, அங்கே எங்கள் திருச்சபையில் இப்பொழுது ஒரு குடும்பம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பயங்கரமான இயேசு என்றால் யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு முறை அவர்கள் எங்கள் ஊரில் அந்த கம்மாக்கரன்னு சொல்லுவாங்க, இந்த நம்ம சேனல்னு சொல்கிறத அங்கே ஆறுன்னு சொல்லுவாங்க, அங்கே துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி பெயர் லட்சுமி. அவங்க துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே துணி துவைச்சாங்க. எங்கள் திருச்சபையை சார்ந்த சகோதரி அங்கே துணி துவைக்க போயிருந்தாங்க. இவங்க அழுதுகிட்டே துணி துவைக்கிறாங்களேன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி என் வயிற்றில் 2 குழந்தை உள்ளேயே செத்து போய் வெளியே எடுத்துட்டாங்க. அதனால் என் குடும்பத்தில் நான் ஒரு சாப பொருள் ஆயிட்டேன். அதனால் என்னை குடும்பத்தை விட்டு விலக்கிட்டாங்க. தனியாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க. நேற்று ராத்திரி தற்கொலை பண்ணி செத்து போயிடலான்னு என்ன வந்துச்சு. ஆனாலும் சரி சாகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் துணி எடுத்துகிட்டு துவைக்க வந்துட்டேன். என் வாழ்க்கை என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு அந்த சகோதரிட்ட சொல்லும்போது உடனே அந்த செல்வி என்கிற சகோதரி சொன்னாங்க, இயேசுவை தெரியுமா? ஆலயத்துக்கெல்லாம் வந்திருக்கீங்களா? ஆண்டவரை குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு, எனக்கு இயேசுவை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் தெருவிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாங்க சர்ச்சுக்கு போவாங்க, அதுதான் தெரியும். அது எனக்கு பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னோன்னே, இந்த வாரம் எங்கள் சர்ச்சுக்கு நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சனிக்கிழமை ராத்திரி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். தலையில் பூக்கள், நெத்தியில் 3-4 பொட்டு, திருநீர், பயங்கர ஒரு பயபக்தியோடு ஆலயத்தில் எப்படி உட்காரணுன்னு தெரியல கையெடுத்து கும்பிட்டு இருந்தாங்க. பாடல் ஆரம்பத்திலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள். கூட்டங்கள் முடிந்தது, ஆராதனை ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. பாஸ்டையா இந்த மாதிரி நிலைமையெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சவுடன் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அசுத்தாவி வெளியேறி போனவுடன் அவர்கள் தொடனே ஆண்டவரை நம்பினார்கள். தொடர்ந்து ஆராதனைக்கு வர ஆரம்பித்ததின் விளைவு வீட்டுக்காரர் மனமாறினார். துரத்தி விட்ட மனைவியை வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டார்.
ஒரு கற்பம் தரித்தார்கள். 7 மாதமானது, 8 மாதமானது. 10வது மாதத்தை நோக்கி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம், இந்த குழந்தையும் செத்துருமோன்னு சொல்லி ஆண்டுடைய பிரதான கிருபையினால ஒரு முதல் ஆண் பிள்ளை உயிரோடு பிறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று எங்கள் திருச்சபையில் கையேந்தி நான் ஒரு பெயர் வைத்தேன். 2வது ஒரு பிள்ளை கருத்தரிக்க கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவி தான் கூட உதவிக்கு போயிருந்தாங்க. கருத்தரிக்க கூடாதுமா, கருத்தரிச்சா கஷ்டமா, செத்துருவமா நாங்கள். நான் ஆண்டவர் மறுபடியும் ஒரு கருத்தரிக்கை செஞ்சார். 2வது ஒரு பெண் பிள்ளை தேவன் தந்தார். அந்த பிள்ளைக்கு ஜெனிஃபர் என்று பெயர் வைத்து ஆலயத்தில் அதை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே, மற்ற யாருக்குமே கை இல்லைப்பா, 4-5 பேருக்கு தான் கை இருக்கு ஆண்டவரே, இவங்க சாப்பிட்றதுக்குன்னே கை கொண்டு வந்திருப்பாங்க தெரியல ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்றால் யார் என்று தெரியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த அந்த லட்சுமி என்கிற அந்த ஒரு சகோதரிக்கு அற்புதம் செய்து 2 பிள்ளைகளை இன்னைக்கு சுமந்து அந்த பிள்ளைகள் சந்ததிகள் எங்கள் திருச்சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறது என்றால், இந்த ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற ஒரு ஜீவன் உள்ள தேவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேடி வருகிற ஒருவனையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. கிறிஸ்தவ கூட்டம் என்பது மதமாற்றுகிற கூட்டம் அல்ல, மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு கூட்டம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு தெய்வீகமான கூட்டம். இங்கே செலவழிக்கப்படுகிற பணங்கள் எங்கள் கையில் பணம் இருப்பதற்காக அல்ல, இன்னும் ஜனங்கள் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் தெய்வத்தை தேடாமல் இருக்கிறார்களே என்கிற அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த கன்னியாகுமரியின் கடைசி ஒரு மனிதன் இயேசுவை அறிந்து கொள்கிற வரைக்கும் இந்த கூட்டங்கள், ஜெபங்கள், ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கூட்டத்திற்கு வராமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பல வருஷமாய் நீங்கள் இதை குறித்து கவனம் இல்லாமல் இருந்தால் உங்களை இயேசு நேசிக்கிறார். வீட்டில் இருப்பது பெருசல்ல, கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும். காலம், கடைசி காலம் இருக்கிற இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி இந்த இயேசுவை ஆராதிக்க நம்ம வாழ்க்கையை முன்னாற்பாடாக ஆண்டவர் கொண்டு வருவாராக. எல்லாம் அறிந்த நாம் பின்தங்கிவிட்டால் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக எழுப்பி நமக்கு முன்னாடி கர்த்தர் வெட்கப்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நாளைக்கு தனியாய் வந்தவர்கள் குடும்பமாய் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒன்றை தவிர மற்ற சபை விசுவாசிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒன்றை தவிர மற்ற எல்லா கூட்டத்திலும் பங்கெடுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். பிளஸ் மருதூர் குறிச்சி என்ன மெதுவா ஆமென். ஆண்டவரே மருதூர் குறிச்சி என்ன செய்யுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகான ஒரு வார்த்தை. 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். இந்த முதல் நாள் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. யாராவது ஒருவர் அது சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 29ஆம் சங்கீதம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எடுத்து விட்டீர்களா? 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இது லைவா ஐயா? லைவா? ஓகே, நல்ல வேளைக்கு நான் ஆரம்பத்திலே கேட்டேன். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். உட்கார்ந்து கேளுங்க. நடந்து கேட்காதிருங்கள், தோசை சுட்டு கொண்டு கேட்காதிருங்கள், வெங்காயம் உரித்து கொண்டு கேட்காதிருங்கள், வீட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு கேட்காதிருங்கள். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் கேளுங்கள். இந்த கொரோனா டைம்ல லைவா ஒன்றுச்சா, சனிக்கிழமையும் அந்த பாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டு உட்காந்து பார்க்க சொல்லுவார். திடீர்னு ஆண்டவர், நீ போய் ஒரு 4-5 வீடை விசிட் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை காலையினார். ஆண்டவரே இவன் ஆராதிச்சுட்டு போ, என்ன லட்சணத்தில் பார்க்குறாங்கன்னு போனார். இந்த பாஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஒருத்தர் துண்டோட கால் மேலே கால் போட்டு உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பிரதர் பாருங்க, ஒரு டக்குன்னு எந்திரிச்சு துண்டே வந்து கீழே விழுந்துருச்சு. அப்படி வசனத்தை கேட்காம, வசனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதில் கவனிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவன் என்று சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறார். அவமதிக்க கூடாது, வசனத்தை வசனமாக கவனிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ரைட். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமா இந்த ராத்திரி எங்களோடு பேசும். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை, அதை எங்களுக்கு தாரும்.
அப்படி மகிமை உள்ள பொற்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகைகள் வெளிப்படட்டும் ஐயா. இப்படி வல்லமை உள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 7:57 மணி, 7:57 கரெக்டாக 8:57க்கு இந்த கூட்டங்கள் செய்திகள் நிறைவடையும். 5:10 நிமிடம் ஜெபம் பண்ணி 9:5:10க்கு என் ஆத்துமா போட்டு உங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் அனுப்பி விடுவோம். ஆமென். நேரம் ஒரு நாள் வீணாகாது. சரியான சமயத்தில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு முன்பதாக இந்த 1 மணி நேரம் என் கையில் இன்னைக்கு மைக்கி 7:45க்கு தான் வந்துச்சு. சரியா? அதனால என் கைக்கு மைக்கு லேட்டாக வந்துச்சுங்கிறதுக்காக நான் உங்களை லேட்டாக அனுப்ப ஷார்ப்பாக உங்களை 9 மணிக்குள்ள இந்த முதல் நாள் கூட்டம் பார்த்தீங்களா? அதனால் உங்களை சரியான சமயத்திற்கு அனுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 மணி நேரத்தில் இந்த 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை இந்த ராத்திரி நமக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் பிரயோஜனமாய் ஆண்டவர் இந்த ராத்திரி நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் பேசும் தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் ஆண்டவர் பேச வேண்டாம் என்று இருதயத்தை அடைத்து கொண்டாலும் அவனோடு ஆண்டவர் பேசுவார். இவரெல்லாம் தெய்வமா, இவர் என்னோடு பேசுவாரா என்று கேள்வி கேட்டாலும் அவனோடு ஆண்டவர் பேசுவார். பல வருஷமா கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு தேவ சத்தம் தேவையா என்று நினைக்கிற ஆட்களுக்கும் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தமாகவே தொனிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த ராத்திரி இந்த 29ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்தில் 3 ஆசீர்வாதங்களை நாம் அங்கே கவனிக்கிறோம். 1 சமாதானம், 2 பலன், 3 ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒன்றை மட்டும்தான் இன்னைக்கு ராத்திரி நம்ம கவனிக்க முடியும். அதுல ஒன்று என்ன? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பணம் கொடுப்பார்னா பெரிய அலையிலே வந்திருக்கும். ஆனால் என்ன கொடுப்பாரு? 5000 வாங்கியிருக்கீங்களா இன்னைக்கு? ஏசு ரத்தம் செய்யும் காணிக்க போட்டுட்டு போயிருங்க. என்ன கூட்டத்துக்கு நிறைய தேவை இருக்கு. ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு பணம் இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம், உள்ளான மனுஷன்ல பலன் இல்லைன்னா வாழவே முடியாது. ஆமா, பணம் எத்தனையோ பணக்காரர்களுக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. அம்பானி ஒரு தடவை அவங்க சொன்னாங்க, என் மகனுக்கு இருக்கிற வியாதி யாராலையுமே நீக்க முடியல. எத்தனையோ மருத்துவர்கிட்ட போனோம், சுகமாக முடியல. இன்னும் வியாதியோடு தான் இருக்கிறாரு. என் பையனுக்கு இவ்வளவு பணம் இருந்து இந்த வியாதி நீக்க முடியலையே என்கிற அந்த கவலை என்னை தூங்க மறுக்கிறது. தூக்கமே வரல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவலை நிறைவேற்றப்பட முடியலையே, சரியா செய்யப்படும் என்ற கவலை அந்த ஒரு பெரிய பணக்கார மனுஷனை தூங்கவே விடல. ஆனா நமக்கு நல்ல தூக்கம் வரும். இப்ப கூட தூங்குற ஆட்கள் உண்டு, சர்ச்சிலையும் தூங்குற ஆட்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. தூங்குகிறவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அவர் சொன்னாரு, அந்த கவலை என்னை ஒரு ராத்திரியும் தூங்க விடுவதில்லை. கவலை. எவ்வளவு பணம் இருக்கிறதுங்க பிரச்சனை இல்லை, பலன் இருக்கா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வைராக்கியம் ஒருவேளை இழந்து போய் வந்திருந்தா, இந்த ராத்திரி உங்களுக்கு ஒரு பலத்தை தந்து, பலத்தின் மேல் பலத்தை தந்து இந்த ராத்திரி இந்த முதல் நாள் கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால ஆண்டவனை அனுப்ப விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனமான பாண்டங்களும் பலனுள்ள பாண்டங்களாய் மாறுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் எதற்கு பலனை தருகிறார்? 6 காரணங்களை வேதாகமத்திலிருந்து நம்ம கவனிக்க போறோம். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பொதுவாகவே பிரசங்க குறிப்புகளை எழுதுவது உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஜீவா மனோரஞ்சிதன் ஒரு 82 வயசு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அம்மா வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. திருச்சி கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்த போது
என்ன இப்போ பாஸ்டரையா ஒரு ஐயா ஒரு அம்மா ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருக்கிற மாதிரி அங்கே ஒரு வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அந்த சபையில் 9 சபைகள் சேர்ந்த ஒரு கன்வென்ஷன். அதில் என்ன அங்கே தங்க வச்சுருந்தாங்க. அந்த அம்மா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி 5:30 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுரும், தட்டி எழுப்பி விட்டுரும். ஜெபம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும். 6 மணிக்கெல்லாம் டீ கொடுத்துரும், 7:30 மணிக்கெல்லாம் டிஃபன் கொடுத்துரும். என்னை அந்த அம்மா பாடா படுத்துருச்சு 3 நாள். 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல் நாள் ராத்திரி செய்தியை கேட்டதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் பாடுபடுத்துறது கொஞ்சம் நிறுத்திருச்சு. பரவாயில்ல, இவரை நம்ம பாடுபடுத்தக்கூடாதுன்னு. அப்போ 2வது நாள் கேட்டேன், ஏம்மா உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கம்மான்னு கேட்டேன். ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் பாஸ்டர், ஒருத்தன் லண்டனில் இருக்கிறான், பொண்ணு மட்டும் சென்னையில் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்கீங்களே, கவலை இல்லையான்னு கேட்டேன். எனக்கு என்ன பாஸ்டர் கவலை, எனக்கு என்ன தனிமை உணர்வு அப்படின்னு ஒரு ரூமை திறந்தாங்க. ரூமை திறந்தா நான் ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆச்சு. இதோ எங்க சபைக்கு ஏராளமான பிரசங்கர் வந்து போயிருக்கிறாங்க. அவங்க பண்ணின பிரசங்கத்தை எல்லாம் 1 by 1 விடாமல் எழுதி வச்சிருக்கிறேன் பாஸ்டர். ஏதாவது போர் அடிக்கும் போது, சோர்வாக இருக்கும்போது ஏதாவது ஒரு டைரி உருவேன். அந்த பிரசங்கமெல்லாம் கேட்பனா அந்த கூட்டம் நடந்த அந்த நினைவுகள் என் உள்ளத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். என் தனிமை உணர்வெல்லாம் போகும்னு சொன்னாங்க. அந்த நல்ல தாயாருக்காக ஆண்டவருக்கு பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே, கேளுங்க, நீங்களும் தான் இத்தனை வருஷமா வசனம் கேட்குறீங்களே, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா? எனக்கு யாரும் இல்லையே, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, பிள்ளைகளை மக்களை பெற்றுட்டு ஒரு மக்களை என்னை பார்க்கலைங்கிற அந்த தாய்க்கு அந்த கவலையில். காரணம், என்னுடைய வயசான காலத்தில் என் சிறுமையில் உமது வசனம் எனக்கு ஆறுதல். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு தேவை பணம் இல்லை பலன். சொல்லுங்க, உங்களுக்கு தேவை பணம் இல்லை பலன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சின்ன ஊழி அனுபவத்தில், பெரிய ஊழி அனுபவம் இல்லை, என்னுடைய சின்ன ஊழி அனுபவத்தில் பலனை வைத்துக்கொண்டு சாதித்தவர்கள் ஏராளம், பணத்தை வைத்துக்கொண்டு விழுந்து போனவர்கள் ஏராளம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்றேன், உங்கள் காதுகளில் கேளுங்கள். பலனை வைத்துக்கொண்டு கர்த்தருக்காக சாதித்தவர்கள் ஏராளம், பணத்தை வைத்துக்கொண்டு விழுந்து போனவர்கள் ஏராளம். ஆண்டவரே, இந்த முதல் நாளில் நீர் எனக்கு நல்ல பலனை தருவீராக. சோர்ந்து போன பகுதியில் ஒரு பலன் வருவதாக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சாதாரணமான பலன் அல்ல, காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒருவேளை பார்க்க வெளியில ஆவிக்குரியவர்களை போல தோற்றம் அளித்தாலும் உள்ளுக்குள்ள சில பலன் உங்களை விட்டு போயிருந்தா கவலைப்படாதீங்க. இந்த ராத்திரி உங்களை கர்த்தர் சும்மா அனுப்ப மாட்டாரு. ஆராதித்து அனுப்பும் போது, பாடல் பாடும்போது, இறுதி ஜெபம் பண்ணும்போது ஒரு பலன், ஒரு சால்வையை போல மூடும். உங்களை விட்டு அந்த பலவீனங்கள், அந்த போராட்டங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இந்த மைதானத்தை விட்டு விலகி போயிருக்கும். பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிற பலன் நம்ம இன்னைக்கு ராத்திரி மூடும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர்றதில்ல, மாறாக நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பலன் தருகிறார். என் வார்த்தைகளை 1 மணி நேரம் கவனித்துக் கொண்டிருங்கள், ஒரு வார்த்தைகளை வீண் போகாது. கவனிங்கள், சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர்றதில்ல, பலன் தருகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசு ஜெபிக்கும் போது ஒரு உன்னதத்தில் இருக்கிற பலன் அவரை வந்து தாங்கினது, அவரை வந்து பலப்படுத்தினது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜெப குறிப்புக்கு பதில் வரல, அந்த ஜெப குறிப்புக்கு பலன் வந்துச்சு. பல சமயத்தில் நம்முடைய ஜெப குறிப்புக்கு பதில் வர்றதில்லை, ஆனால் பல சமயத்தில் அந்தந்த சமயத்தில் தேவையான தெய்வீகமான பலனை, சோர்ந்து போகும்போது, பலவீனப்படும் போது அந்தந்த சமயத்திற்கு தேவையான பலனை கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு அனுப்பி தராமல் இருந்ததில்லை. ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலனே. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் சத்தம் வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா எங்க ஜனங்களுக்கு. சொல்லுங்க, என் பலனே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்வான் தங்க சங்கீதத்தில், என் பலனே, என் பலனே. அவன் என் பலனே, என் பலவீனத்தில் என் பலனே, விட முடியாத பாவ பழக்கத்தை விட வைக்கிற என் பலனே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற பலனே, என் அவமானப்பட்ட இடத்துல என்னை நிறுத்துகிற பலனே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னுடைய பலன், அவர் தமது ஜனத்திற்கு பலத்தை தருகிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலத்தை தந்து
உங்களை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை விட எனக்கு தேவை பலன். இந்த உலகம் பணம் இருந்தாதான் ஒரு மனுஷன் நினைப்பான், பொழைப்பான் அப்படின்னு நினைக்கிறான். பணம் இருந்தாதான். மதுரையில் ஒரு துணிக்கடை வியாபாரி ஒருவர் இருந்தார், சரியான பணக்காரர். என்ன பிரச்சனை தெரியுமா அவருக்கு? வாழை இலையில் சாப்பிட்டார்னா, வாழை இலையில் சாப்பிட்டார்னா அலர்ஜி ஆயிரும். வெள்ளித்தட்டில் சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிரும், சில்வர் பிளேட்டில் சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிரும். அதனால தரையை சுத்தமாக கழுவி தரையில தான் போட்டு சாப்பிட்டாதான் அவருக்கு அலர்ஜி ஆகாது. பெரிய பணம் இருக்கலாம், ஆனால் தரையில தான் சாப்பிட்டார். எத்தனையோ கோயிலுக்கு போனாரு. ஐயோ எவ்வளவு பெரிய பணக்காரன், என் கடையில் ஒரு பாத்ரூம் கழுவுற ஒரு பிள்ளை அழகா தட்டில் சாப்பிடுதே, அந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கிற ஓனர் நான் தரையில சாப்பிட்றேனே. ஏன்னா எதுல சாப்பிட்டாலும் அவருக்கு அலர்ஜி ஆயிரும். இறந்து போனார். பெரிய சாட்சி அது. ஆமீன் சொல்றீங்களா? பணத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதன் பணத்துக்காக தான் அங்கேயும் ஓடுகிறான். காசு கொடுக்கிற சாமி எது, காசு கொடுக்கிற ஆளை எது, காசு கொடுக்கிறது எதுன்னு தேடி கொண்டிருக்கிறான். ஆனா தேவனோ ஒரு மனுஷனுக்கு பணத்தை காண்பிக்கிறவல்ல, இந்த உலகத்தில் எல்லா இடத்திலையும் போராடி வாழ்வதற்கு அவனுக்கு தேவையான பலனை தருகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பக்கத்தில், உங்க பலனை இழந்து போயிடாதீங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாருங்க. உங்க நல்லா கவனிங்க. உங்க பலனை இழந்துட்டீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்களா, கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு புழு நெளிகிற மாதிரியே இருக்கும். அவங்களால ஒழுங்காக உட்கார்ந்துருக்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது, அந்த அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி செய்வனை வச்ச கோழியை பார்த்துருக்கீங்களா? செய்வனை வச்ச கோழி அது அங்கேயும் ஓடிட்டே தெரியாது, ஒரு சைஸாக இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் கூட்டத்தில் செய்வனை வச்ச கோழி மாதிரியே அவங்களால ஒரு கேட்க முடியாது. எப்போ முடியும், எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த, ஏன் இப்படி பண்ணுற, ஐயோ எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருதயத்தை பிசாசம் அப்படி வசனம் கேட்காதபடி அட்டச்சிருக்கான். அந்த வசனம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை பலன். நீங்க பெற்றிருக்கிற பிள்ளைகளாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. எப்படி இருக்குங்கன்னு தெரியும், அவங்க ஒரு புழு குடைஞ்சமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. கவனிச்சிங்களா? அப்படி யாராவது இங்க இருந்தா, உங்களுக்கு பணம் படிப்பை விட ஒரு பலனும் விடுதலை இந்த ராத்திரி உங்களுக்கு தேவை. இல்லைன்னா பிசாசு உங்களை சாப்பிட்டுருவான். ஆலயத்தில் உட்கார முடியல, கூட்டத்தில் உட்கார முடியல, ஜெபத்தில் உட்கார முடியல, ஒரு மனுஷன் செய்தியை கேட்க முடியல, பாட முடியல, துதிக்க முடியல, கைகளை தட்ட முடியலனா, இந்த இடத்துல இருந்து நீங்க முதல்ல ஒரு விடுதலையோடு இந்த ராத்திரி போக வேண்டாம். பல வருஷமா இந்த கட்டுகளோடு நீங்கள் இருந்து விடக்கூடாது. சில நேரம் ஜெபம் உங்களை விடுதலையாக்கும், ஆராதனை உங்களை விடுதலையாக்கும். சில நேரம் நீங்க வாயை திறந்து துதிச்சாதான் அந்த துதிதான் உங்களை விடுதலையாக்கும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நான் அந்த வசனம் சொல்றதுக்கு போனா நிறைய உதாரணங்களாக வருதே ஆண்டவர். இருந்தாலும் பரவாயில்ல, ஆவியானவர் ஏவராருன்னா ஏதாவது சக்தி இருக்குது. நல்லா கவனிங்க. என் கூட எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருந்துச்சு எங்கள் சபையில். அந்த அம்மா பேர், பிள்ளைங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதில் ஐ போகிறதுனால சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை இவங்க அதை கூட பார்ப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஆம்பளை பசங்க. ஒரு பையன் நல்லா ஆலயத்தில் வளருவான், ஒரு பையன் இந்த ஜிம்பாடிலேயே திரிவான். ஆனழகன் சொல்லி தெரியுவான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு பண்ண கூட கூப்பிட வரமாட்டான், அப்படியே தெரியுவான். ஏதாவது யாராவது பிரச்சனைனா அவன்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க, உடனே அடிக்க போயிடுவான். எப்படியாவது போகணும்னு சொல்லி. நீங்கள் சேலத்திலேருந்து மேட்டூர் வர வழியில் எங்கள் ஊருக்கு வரணும், ஒரு 3 வளைவு இருக்குது அந்த பாலத்துக்கு மேலே, டேமுக்கு மேலே. அந்த 3வது வளைவு வரும்போது பிரேக் பிடிக்காம போச்சு. முன்னாடி கடைத்தோடு வந்தாவன், பிரேக்கு பிடிக்காத போனதின் விளைவு பஸ்ஸை கொண்டு போய் இந்த செங்குத்தான அந்த கல்லுகள் நிறைஞ்ச இடத்துல விட்டுட்டாரு டிரைவர். அந்த பையன் நெஞ்சு அந்த கல்லில் போய் சொருகிருச்சு. அவனை கடப்பாறை வச்சு நெஞ்ச பொழந்து தான் அவனை எடுத்தாங்க, கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்குறாங்க. அவங்க அம்மா அழுத அழுகை. நான் இப்போ சின்ன பையன், எங்கள் அம்மா கூட சர்ச்சுக்கு போகிறேன், அந்த திருஷ்டிக்கு போயிருந்தேன். அம்மா அழுதாங்க, சர்ச்சுக்கு வாடா சர்ச்சுக்கு வாடான்னு உடம்ப வளர்க்குறதுலையே இருந்தியடா, உடம்பு இன்னைக்கு 2ஆ பொழந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சிச்சடான்னு அழுக இன்னும் என் காதில் இருக்கிறது. சமயம் இருக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது, தெய்வத்தை தேட கைகால்கள் நல்ல சுகமாக இருக்கும்போது,
வசனம் கேட்கிற அறிவுகள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நேரங்களையும் ஆவிக்குரிய காரியத்துக்கு புறந்தள்ளி விட்டால் ஒரு காலத்தில் அந்த காலத்துக்கு நாம் பதில் சொல்லவே முடியாது. காரணம், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, ஐஸ்வர்யை சம்பாதிப்பதற்கும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கும் ஒரு நல்ல பலனை தருகிற தேவனை நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இத்தனை வருஷ காலங்கள் வாழ்கிறேன்னா நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன் பாஸ்டர், சுகர் மாத்திரை போடுறேன், கரெக்டாக எடுத்துக்கிறேன், வாக்கிங்லாம் போகிறேன், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் தந்த பலத்தினால் இத்தனை வருஷ காலங்கள் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபைகளை தந்தார். அதை தவிர வேற ஒன்றும் யோசிப்பதற்கு என் சிந்தையில் ஒன்றுமில்லை. ஆகவே தான் என்றைக்கும் சொல்வேன், பணம் எனது பலன் அல்ல, ஜனம் எனது பலன் அல்ல, ஸ்தாபனம் எனது பலன் அல்ல, நம்பிக்கிற ஆட்கள் எனது பலன் அல்ல. என்னை தாயின் கருவில் உருவாக்கினவரும் இதுவரைக்கும் உண்டாக்கினவரும் என்னை நடத்தினவருமாயிருக்கிற அந்த தேவனாகி கர்த்தரே என் பலன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீங்களா? ஒரு மனிதன் அவரை பலனாய் வைத்திருக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பாக்கியவானாய் அவன் மாறிவிடுவன். ஒருவேளை இந்த ராத்திரியில உங்களுக்கு வேற எதிர் மீதாவது பலன் இருந்தா அதையெல்லாம் மாறி, ஆண்டவரே அதெல்லாம் அல்லப்பா, இங்க ஒருத்தர் தான் எனக்கு பலன். இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, வீடுகளிலே, தெருக்களிலே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முதல் நாள் ஒரு நற்செய்தி. எதுவுமே இந்த உலகம் பலன் அல்ல, இந்த அரசாங்கம் பலன் அல்ல, அரசியல்வாதிகளும் பலன் அல்ல. இந்த உலகத்தையும் அரசியல்வாதிகளும் உண்டாக்கின அந்த வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர்தார் ஒரு மனுஷனுக்கு பலன். அல்லேலூயா. அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார்? ஒரு 6 காரியத்தை நம்ம பைபிளில் டக்குன்னு கவனிச்சிடலாமா? ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, பலனை விட்டுறாதீங்க. சொல்லுங்க, பலனை. சில நேரம் நமக்கு இருக்கிற பலனை விட்டுட்டோம்னா கஷ்டம். நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் ஜெபிச்சு மலை இறக்குனவர் தான் எலியா. ஆமாவா? அவர் ஜெபம் பண்ணுனா வான் என்ன செய்யுங்க? திறக்குங்க. அவர் ஜெபம் பண்ண வான் என்ன செய்யுங்க? மூடுங்க. ஆத்தடி பயங்கரமான ஜெப வீரர் அவர். ஆனா அவர் ஒரு காலத்துல சோர்வு வந்துட்டாரு. ஒரு பெண்ணின் வார்த்தைக்கு ஒரு சோர்வு பட்டுட்டு நான் சாக போறேன். சாகிறதுல பல விதம் இருக்கு. தற்கொலை எப்படிலாம் பண்ணிக்கலாம் தெரியுமா? அப்படிலாம் பண்ணிக்கலாம். அதை நம்ம விவரம் சொல்ல வேண்டாம். டீசெண்டான தற்கொலைன்னு ஒரு தற்கொலை இருக்கு தெரியுமா? டீசெண்டான தற்கொலை, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்றது என்ன தற்கொலை? டீசெண்டான தற்கொலை. தூக்கு போடாம, ரயில்வே தண்டவாளத்தில் விடாம, பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிடாம, ஆண்டவரே என்னை எடுத்துக்காங்கன்னு சொல்றது என்ன தற்கொலையா? டீசென்ட். அவன் அப்படிதான் டீசெண்டா என்னை எடுத்துக்காங்கப்பா, என்ன செஞ்சுக்காங்கப்பா, எடுத்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்றது ஒரு டீசெண்டான தற்கொலை. அவன் அதைத்தான் கேட்டான், என்னை எடுத்துக்காங்கப்பா, வேண்டாம். அவன் என்ன பயமுறுத்துறா. சோர்வு அவன் தன் மேல வச்சிருக்கிற அந்த அதிகாரத்தையும் பலத்தையுமே இழக்க வச்சிருச்சு. கவனிங்க, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டுன்னு சொன்ன அது எலியா, ஆண்டவரே என்ன சோர்வுக்குள் ஆக்குற அந்த எசபேல் மேலும் அந்த அக்கினி இறங்கட்டுன்னு சொல்லி ஜெபிச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? அந்த சோர்வு வந்துருச்சுன்னா பலனும் வேலை செய்யாது, மண்டையும் வேலை செய்யாது. ஒரு காலத்தில் பயங்கரமாய் பேசின நாம் தான் இன்றைக்கு பலவீனமாய் பேசுகிறோம். ஆமென். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமே வாழ்ந்த நாம் தான் இன்றைக்கு ரொம்ப அவிசுவாசமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த சோர்வு வந்துருச்சுன்னா அது நம்ம மேல வச்சிருக்கிற அதிகாரம் அபிஷேகத்தை கூட, அந்த பலனை கூட சோர்வு உறிஞ்சிட சக்தி உள்ளது. உங்களை உரிந்த சக்திகள் இந்த ராத்திரி உங்களை விட்டு விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வைராக்கியத்தை உரிந்தது, உங்கள் ஜெபத்தை உரிந்தது, உங்கள் விசுவாசத்தை உரிந்தது, உங்கள் பரிசுத்தத்தை உரிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை உரிந்ததெல்லாம் இன்றைக்கு விலகிட்டு அதுக்கு மாறாக அந்த உன்னதமான உயர்வான ஒரிஜினல் பலனை கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருவாராக. அவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் ஒரு பெண்ணின் வார்த்தைக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாதுன்னு போகிற அளவுக்கு அந்த அபிஷேகத்தை என்னத்தையும் அவன் மறந்துட்டானே. கத்திரன் இந்த ராத்திரி. ஆகவே தான் இந்த ராத்திரி கத்துறேன், சத்தம் போடுறேன், பலனை தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பலனை தாங்க ஆண்டவரே.
வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, ஆனால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறேன், கட்டி கொடுக்கறதுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. நிறைய கடன் பட்டுட்டேன், ஆனாலும் கட்டி முடிக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. சொல்ல முடியாத சில பிரச்சனை, சில பாவ போராட்டத்தில் நான் தனியா மாட்டிட்டு தவிக்கிறேன். என்னை விடுதலையாக்க ஒருத்தரும் இல்லை, எனக்கு உமக்கு தான் தெரியும். ஆகவே இதையெல்லாம் சந்திப்பதற்கு, தாண்டி போவதற்கு எனக்கு பலனை தாங்க. இதே ஊர்ல திருநெல்வேலிக்கு நான் ஊழியத்துக்கு வந்திருந்த போது இந்த சபைக்கு வந்திருக்கும் இந்த சகோதரி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் மாறுதலாகி இந்த ஊருக்கு வந்திருந்தார்கள். இதே ஊர்னா மருதூர்குறிச்சியில் நாகர்கோயில் நினச்சிக்கிடணும். விவரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார்கள். ஒரு நாள் எப்படியோ என்னுடைய நம்பரை எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுதார்கள். அழுகை நிறுத்த ஒரு 7 நிமிடங்கள் ஆனது. ஏனம்மா இப்படி அழுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரரு வேற மாதிரி போயிட்டார் பாஸ்டர். என்ன மாதிரி போயிட்டாருன்னு சொல்ல முடியாது, லைவ், அதனால சொல்ல முடியாது. அப்படி போயிட்டார் பாஸ்டர், மிக வேகமாக போயிட்டாரு, வேற மதத்துக்கே போயிட்டாரு, மோசமாயிட்டாரு, என்ன பண்றது தெரியல. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்குள்ள கொஞ்சம் பலன் இருந்துச்சுன்னா, அந்த ஜெபம் இருந்துச்சுன்னா, வைராக்கி இருந்துச்சுன்னா, நீங்க விடாம ஆண்டவர் நேசிச்சிங்கன்னா திரும்ப வருவார்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி ஃபோனை முடிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த சகோதரியை ஒரு கூட்டத்தில் சந்திக்க நேர்ந்தது. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் தூக்கி போட ஆண்டு உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பலன் இருந்தா இழந்து போனதை கூட நீ திருப்பி கொள்ளலாம். இழந்து போன ஞானம், இழந்து போன படிப்பு, இழந்து போன பணம், இழந்து போன மரியாதை, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், இழந்து போன ஆத்துமாக்கள், கொஞ்சம் பலன் இருந்தா அதை நீ திருப்பி கொள்ளலாம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு 40 நாள் தான் ஓடி இருக்கு. கத்தர் ஒரு சாதாரணமா அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு பலனை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும். சொந்த சக்தியால வாழ முடியாது, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த பலத்தினால வாழ முடியாது, யாரோ ஒருத்தருடைய பலத்தினாலே வாழ முடியாது. கர்த்தருடைய பலத்தினால எந்த சேனைக்குள்ளேயும் பாயலாம், எந்த மதிலையும் தாண்டலாம். காரணம், தேவனுடைய பலன் எந்த சேனைக்குள்ளேயும் பாய வைக்கும், எந்த மதிலையும் தாண்ட வைக்கும். அல்லேலூயா. முதலாவது வாசிக்கலாமா? டக்குன்னு 31ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை ரொம்ப எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பிரசங்க குறிப்புகளை எழுதுகிறது நல்லது. ஆமென். பிரசங்கத்தை எழுதுகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கையெழுத்து அழகா இருக்கும். பிரசங்கத்தை ஆனால் முழுசாக எழுதணும். எப்படி எழுதணும்? முழுசாக எழுதணும். அப்பு அப்படின்னா அப்புன்னு போடக்கூடாது, அப்போஸ்தலர்னு போடணும். சங்குன்னு போடக்கூடாது, சங்கீதன்னு எழுதணும். நீதின்னு போடக்கூடாது, நீதிமொழிகள் போடணும். யோ அப்படி போடக்கூடாது, யோவான், யோவேல், யோபு. ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் தெரியுமா அம்மா ஐயா? இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்காந்துருக்க ஒரு மகளுடைய நோட்டை வாங்கினேன். அழகாக எழுதியிருந்தா, சிகப்பு கலரில் ஒரு கோடு, ப்ளூ கலரில் ஒரு கோடு போட்டு எழுதியிருந்தா. அந்த நோட்டை இங்கிருந்து ஃபுல் பீட்லேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. தூக்கிட்டேன் நோட்டை. என்னதான் எழுதியிருக்கிறான்? எழுப்புதல் கூடுகை 3 நாட்கள் நடத்துபவர், அவரு சிறப்பு செய்தியாளர். என் பேர் அழகா எழுதியிருந்தாங்க, பாஸ்டர் டி சகுனம். எப்படி எழுதியிருந்தா? என் பேர் என்னது? வரும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊரெல்லாம் நோட்டீஸ் விடுறேன். என் பேர் என்ன எழுதிட்டா? எனக்கு ஒரு நிமிஷம் வேர்த்திருச்சு சல்லுன்னு. ஏன் பாப்பா? ஐயோயோ, இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க பாஸ்டர், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் அவசரத்தில் எழுதிட்டேன். அதான் சொல்கிறது. நான் ஏன் மெதுவாக எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. எழுதிருக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. கோழி குப்பைக்கிற மாதிரி எழுதாதீங்க. ஏசுரத்தன் ஜெயம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? 31ஆம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா? நான் சொல்கிற ஒரு வசனத்தை வேகமாக படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். மைக்கில் வாசிக்கிறீங்க? தேங்க்யூ. மைக்கிலே வாசிங்க. 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. என் உள்ளம் குழம்பி அழுகிறது. அழுகிறதா அழைகிறதா? அழைகிறது. பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் முதல் நாள் கூட்டம் அப்படிதான் இருக்கும், ஒரு குழப்பமாக தான் இருக்கும், பரவாயில்ல. என் உள்ளம் குழம்பி அழைகிறது, என் பெலன் என்னை விட்டு விலகி. கவனிங்க, என் பெலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. எதற்கு ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலனை தருகிறார்? கவனிங்க, நமக்கு ஏற்கனவே மணி 8:30 அரை மணி நேரம் தான் இருக்கு. அரை மணி நேரத்துக்குள்ள அந்த எல்லா பிரசங்கத்தையும் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த அரை மணி நேரத்தில் எல்லா பிரசங்கத்தையும் உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு நல்ல ஒரு ஆவில் நிரம்பி ஆராதிச்சுட்டு
பெலனோட வீட்டுக்கு போக போகிறோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேங்க்யூ. ஒன்று, எதற்கு கர்த்தர் பெலனை தருகிறார்னா குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. எப்பொழுது என்னுடைய பெலன் விலகுச்சோ, என் உள்ளம் எப்பொழுது குழம்புச்சோ, அப்பொழுது என்னை விட்டு விலகுகிறது ஒன்று என் பலன். கவனிங்க, வசனத்தை கவனிங்க. என் உள்ளம் குழம்பி அலையும் போதே முதல்ல என்னை விட்டு ஒன்று வெளியே போகுது, அதுதான் பலன் வெளியே போகுது. குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா? குழப்பம் இது ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க விடாது. குழப்பம், எதிர்கால குழப்பம், நிகழ்கால குழப்பம், நடக்காதது கூட நடந்துடுமோ. யாருக்காவது ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா எனக்கு வந்துருமோ, யாருக்காவது ஒருத்தர் கிட்னி வெளியிலனா எனக்கு ஆயிருமோ, ஏதாவது ஒரு பெண் பிள்ளை தப்பு பண்ணிட்டா என் பிள்ளை எப்படி தப்பு பண்ணிடுவாளோ, ஏதாவது சபையை ரெண்டா பிரிச்சுட்டு போயிட்டா ஏன் சபையை பிரிச்சிருவாங்களோ, இப்படி ஆமேன்னு சொல்லாம ஒரு குழப்பமா உட்கார்ந்துருக்கிறது கூட ஒரு குழப்பம் தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று நடந்துச்சு, அப்படி என் வாழ்க்கை நடந்துருமோ. யாக்கோபை பட்டயத்தினால் ஏரோது கொலை செய்தால் பேதுருவை கொலை செய்யப்பட அவசியம் இல்லை, பேதுரு காக்கப்படுவான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு நடந்தது ஒரு ஆளுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நான் வெறும் பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கிறேன், பரவாயில்ல, உன் கற்பத்தை நம்பி தந்த அந்த பிள்ளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நான் என்னைக்கு எல்லா கூட்டத்திலையும் பேசுவேன், பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ கர்த்தர் உங்க கையில பிள்ளைகளை தரல, ஆத்துமாவை தந்திருக்கிறார். அந்த முக்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுது ஐயா? தேங்க்யூ ஐயா. கையை ஒசத்திட்டினாலும் எனக்கு இந்த ஆண்கள் எழுப்புதல் ஆயிட்டான்னு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். கை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பெரிய தீராத வெறி, ஆண்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னு. பரவாயில்ல, வந்திருக்கு. இயேசுவின் நாமத்தில் சிரிச்செல்லாம் பிரசங்கம் கேட்குறீல்ல ஐயா, உண்மையிலேயே உங்கள் முகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால முறைச்சி கேட்குற ஜனங்களுக்கு முன்னாடி சிரித்து கேட்குற இந்த மருதூர் குறிச்சி ஃபுல் காஸ்பிள் சர்ச்சு கன்வென்ஷன் முதனாலேயே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இயேசுவர் அத்தன் ஜெயம், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பான். எல்லாருக்கும் சாப்பாடு உண்டாமா? இல்லை எல்லாருக்கும் சாப்பாடா டெய்லியுமா? உண்மையிலேயே 12 மணி பாஸ்டா ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவர் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு பழகணும், சத்தமே வரக்கூடாது. அவியலை கொண்டா அவியல் கொண்டா, ரசத்தை கொண்டா ரசத்தை கொண்டா, சாம்பார் கொண்டா சாம்பாரை கொண்டா, கொஞ்சமா சோறு வைங்க, தள்ளி உட்காருங்க, தண்ணி வைங்க, அப்படிதான் சத்தம் கேட்கணும். நம்ம தான் அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரி. பீஸ் கிடைக்கலனா கூட கூட்டத்தில் நான் பீஸா போகணும். இயேசு ரத்தம் செய்யும். சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். பல சமயத்தில் குழப்பம். சொல்லுங்க பக்கத்தில், குழம்பாத. சேர்ல உட்காந்துருக்க சேர்மேன் கைப்பிடி சொல்லுங்க சார், குழம்பாதீங்க சார், குழம்பாதீங்க. ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா வீட்டுக்காரரையும் குழப்பி டாக்டரையும் குழப்பி அவர் தாடு மாத்திரை கொடுத்து அனுப்பிடுறார், தமிழ்நாடு அரசு மாத்திரை கொடுத்து அனுப்பிடுறார். எவ்வளவு பெரிய குழப்பம் தெரியுமா? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கல்யாண மேடையில் மணப்பொண்ணு மணமகளை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கு. இந்த பையன் ஒரு குழப்பமாகவே இருப்பான் பார்த்தீங்களா? வாங்க வாணே 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 அவனை, அதுதான் அவனுக்கு ஒரு சந்தோஷமான நேரம். ஆனால் ஒரு குழப்பமாகவே இருப்பான் பார்த்துருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் குழப்பம்தான். நீங்க நினைக்கிறீங்களா குழப்பம் சாதாரணமான வியாதின்னு? குழப்பம் உங்க உங்க உள்ளான பலனே வெளியெடுத்துரும். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபேமிலி கேம்பில் பேசும்போது சொல்லுவேன், ஆண்களுக்கு பாக்கெட்டில் காசு இல்லைன்னா குழப்பம் வந்துடும், பெண்களுக்கு கிச்சனில் பொருள்லாம் குழப்பம் வந்துடும். ஏம்மா நான் 2 பொம்பளை பிள்ளைக்கு தகப்பேம்மா, என் 2 பிள்ளைகளும் காலேஜ் படிக்குதுங்கம்மா, அதனால் நான் குடும்பம் நடத்துகிற ஆள், அதனால் குடும்பம்னா என்னன்னு எனக்கு தெரியும் இயேசு நாமத்தினால. அவன் சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் குழப்பம். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? நான் கேட்கவே இல்லைம்மா உன்னைய. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு குழப்பம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர்ற பலன் என்னன்னா, குழப்பம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, குழப்பம் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ, குழப்பம் இல்லாம படிக்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம் இல்லாத ஜெபிக்க. ஆமே. சில பேர் தனி ஜெபத்தில் போய் உட்காந்துட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான், அவரையே குழப்பிடும் ஒரு குழப்பம்.
எப்ப பார்த்தாலும் குழப்பம்தான். ஜெப குறிப்பு வரும்போது கூட குழப்பம்தான். என்ன, நாங்களும் எதையாவது சொல்லி ஜெபிச்சு அனுப்பிடுறோம். உங்களுக்கு இருக்கிற பலன் போச்சுன்னா சாதாரண இல்லைங்க. நீங்க எப்பெல்லாம் குழம்புறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஒண்ணு உங்களை விட்டு போயிட்டே இருக்கும், பலன். பிசாசு என்பவன் யார் தெரியுமா? அவன் குழப்புகிறவன். யார் அவன்? குழப்பிருக்கிறானா? சொன்னது உண்டோ என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் குழப்பினான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் குழப்பினான். குழப்பனானா இல்லையா? அப்போ குழப்ப யாருடைய சரக்கு? சொல்லலாம் செய்வான், நம்ம தான் குழம்பிட்டு இருப்பான். இப்போ கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரே குழப்பமாவே இருக்கும். அந்த கிளியர் மைண்டே இல்லையே நமக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் வெஸ்லியுடைய வீடு தீப்பிடிச்சு எரியுது. ஐயா உங்க வீடு தீப்பிடிச்சு எரியுது ஐயான்னு போட்டு ஒருத்தன் கத்துறான். டேய் ஏண்டா கத்துற? என் வீடு இல்லடா, கத்தர் தந்த வீடுடா. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு உங்க செருப்பை இன்னொரு ஆள் போட்டு போனாலே என்ன குழப்பம் குழம்புறோம். இங்கே தான் போட்டிருந்தேன், இதுக்கு தான் நான் இங்கே போடுறதே இல்லை, தனியாக வச்சுருப்பேன், வண்டிக்குள்ளே வச்சுட்டு வருவேன், இன்னைக்கு காணும். ஒரு குழப்பம். நல்ல சொல்லுங்க. சபைகளை கூட குழப்பவாதிகளுக்கு இடம் இல்லை, சமாதானக்காரர்களுக்கு தான் இடம். வருஷம் முழுச சில பேர் குழப்பிக்கிட்டே இருப்பான். குழப்பவாதிகள், குடும்பத்தில் குழப்பவாதிகள், தேசத்தில் குழப்பவாதிகள், சபையில் குழப்பவாதிகள், ஊழியத்தில் குழப்பவாதிகள், எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி உள்ள ஏன் குழம்பி அலையும் போதெல்லாம் ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, என்னை விட்டு பலன் விலகிட்டே இருக்குது. சாதாரணமான விஷயம் இல்லையா? எங்கே போச்சு உங்க பலன்? குழம்புனீங்க போச்சு, பயப்பட்டீங்க போச்சு, அவிசுவாசப்பட்டீங்க போச்சு, உங்க உள்ளத்துக்குள்ள குழம்பிக்கிட்டே இருந்தீங்க போச்சு. அதனாலதான் தாவீதுக்கு இருக்க ஒரு நல்ல பழக்கம் பாருங்க. எதிரிகள் வந்தாலும் ஆண்டவர்ட்ட, எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவர்ட்ட, பாவம் செஞ்சிட்டாலும் ஆண்டவர்ட்ட, பதுங்கி இருந்தாலும் ஆண்டவர்ட்ட, ஆமென் சொல்லுங்க, தூசிச்சாலும் ஆண்டவர்ட்ட, நேசிச்சாலும் ஆண்டவர்ட்ட, எதிர்த்தாலும் ஆண்டவர்ட்ட. ஏன் அப்படி எல்லா இடத்துக்கும் போய் போய் ஆண்டவர் அன்றானா? அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு பிரச்சனையும் பிசாசு என்னை குழப்புறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை போய் சந்திச்சுட்டுனா அவர் என்னை குழப்புகிறவல்ல, அவர் என்னை சரியான பாதையில் நடத்துகிற கர்த்தர். குழம்பாதிருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னைக்காவது யோபு இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்தடுத்த நற்செய்தி அல்ல, அடுத்தடுத்த துர்ச்செய்தி. பிள்ளை இறந்து போச்சு, வானத்திலிருந்து அக்கினி விழுந்து எல்லா ஆடு மாடுகள் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டுருச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்களா இருந்த நானா இருந்த என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? நீங்களா இருந்த நானா இருந்த என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு வீட்டு சாவியை காணான்னு தெரிஞ்சா, இதுக்கு தான் சொல்றது, இதுக்கு தான் சொல்றது, இதுக்கு தான் சொல்றது, வீடியோ 2 ஆக்கிடுவாங்க. அவன் என்ன கவனிங்க, யோபு நிற்கிறார், ஐயா பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, ஓஹோ, ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, ஓஹோ, வானத்தில் அக்னி வந்து எல்லாரும் போயிடுச்சியா. அழகா அவன் வந்து கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். அதான் ப்ரெஷரும் இல்லை அவருக்கு, சுகரும் இல்லை, ரொம்ப நாள் உசுரோடு இருந்தார். நிறைய குழப்ப பார்ட்டிகள் எல்லாம் ப்ரெஷராகவே தெரியும். ஏசு ரத்தம் செய்யும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, அம்மா ஐயா, இன்னைக்கு கத்துறவங்கள சும்மா விட மாட்டார், குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கிடுவார். என்ன படிக்க போறோன்னு குழப்பம், யாரை கல்யாணம் பண்ண போகிறோமோ குழப்பம், எப்படி வாழ போகிறோமோ குழப்பம். ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் செபிக்க போச்சு, ஐயோ நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன், எப்படி கட்டி குடிக்க போகிறேன்னு தெரியல பாஸ்டர், என்ன பண்ணுதுமா உன் பிள்ளை? இப்போதான் எல்கேஜி போகுது, அது 12th எல்லாம் முடிக்கட்டும், காலேஜ் எல்லாம் போகட்டும், எல்கேஜி முடியும் போதே கவலையா? ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? எல்கேஜி முடியும் போது குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிசாசு நம்மளை எப்படி கட்டி வச்சிருக்கான் பார்த்தீங்களா?
கிறிஸ்தவ வாழ்க்கை போல ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, அற்புதமான உள்ள வாழ்க்கை, ஜீவன் உள்ள வாழ்க்கை, தெளிஞ்ச வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நல்ல பிடிப்பான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்ப்புள்ள வாழ்க்கை, எதையும் நினைக்காத ஒரு வாழ்க்கை, உலகமே ரெண்டா விடுந்தா கூட நம்ம பாட்டுக்கு சோதனை பண்ணி போய் சேர்ற ஆட்கள். அப்படிப்பட்ட வாழ்கிற நம்மள பிசாசு அப்பப்போ கொண்டு வந்து தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வியாதியில் போட்டுட்டு இருதயத்தை நாசமாக்கிட்டு இருக்கிற அந்த பிசாசு இன்னைக்கு ராத்திரி நீங்க ஜெயிக்கக்கூடாது, துரத்தணும். இந்த குழம்பு இருந்த முகம் கூட ஒரு மலர்ந்த முகமா இருக்கும், ஊனே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை நீங்க பார்த்தாலே போதும், அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அது நம்ம ஊர் அவியல் மாதிரி பாயாசம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா? ஒரு அல்லேலூயா சார். பாக்கெட்ல பணம் இல்லைனாலும், எதிர்காலத்தை குறித்து நிறைய கேள்விகள் இருந்தாலும், உன் மனசுக்குள்ள குழப்பம் இல்லாம வாழ்ற பத்தியா, அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாரம் என்பது வேற, கவலை என்பது வேற, குழப்பம் என்பது வேற, சந்தேகம் என்பது வேற, அவிசுவாசம் என்பது வேற. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில் அடிச்ச மாதிரி ஒன்ன பிசாசு கொடுத்துட்டு போயிடறான், குழப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம். இந்த ராத்திரி சரீரத்தில் அற்புதம் அல்ல, உங்க உள்ளான ஆத்துமாவில் கர்த்தர் விடுதலையாக்கி அனுப்ப வேண்டாம். இன்னர் ஹீலிங் சொல்வாங்க, உள்ளான சுகம். உள்ளான சுகம் வந்துட்டாலே அதை போல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பங்களிலிருந்து விடுதலை தருவதற்கு தான் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பலனை தருகிறார். அவர் எனது பலன், சாதாரணமானவர் அல்ல, அவர் எனது பலன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதிகால விசுவாசிகள், நமக்கு முன்னாடி ஓடி முடித்தவர்கள், நமக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை செய்தவர்கள் பணத்தினால் வாழ்ந்தவர்களோ பணத்தினால் இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த பலத்தினால் வாழ்ந்தவர்கள். எங்க ஊர் மாவட்டத்தில் சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க ராக்லாண்ட் ஐயர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு துறைனா என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரன் அர்த்தம். அவரு அந்த ஊருக்கு வந்து, எங்க ஊர் அந்த தீப்பெட்டி ஆபீஸ், இப்ப அந்த பட்டாசு ஆபீஸ், பேப்பர் கம்பெனி பக்கத்துல ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில பசி தாகத்தை தொப்பி கட்டி தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு கல்லுல அடிச்சாங்க. பெரிய மிஷினரி துரமார் தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு இயேசுவை அறிவிச்சாரு. குதிரையில வந்து எப்படி வந்துச்சு? அவ்வளவு பெரிய பண வசதிகளை விட்டுட்டு கூட இந்த எளிய கிராமங்களை தேடி வந்து இயேசு அறிவிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்குள்ள இந்த ஒரு பெரிய தெய்வீகமான பலன். கரங்களை உயர்த்தி பாருங்க. நீங்க சிவகாசியில் மட்டும் 300 சபைகள் இருக்கு. அவ்வளவு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலன் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவம் பலவீனம் அல்ல, தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய பலன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. ஆகவே ரோமர் 14:1 சொல்லுது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். பலவீனமான பாண்டங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழப்பங்கள் இந்த ராத்திரி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழப்பம் இல்லாமல் வாழ்வது, குழப்பம் இல்லாமல் எழுவது, குழப்பம் இல்லாமல் தூங்குவது, குழப்பம் இல்லாமல் பழகுவது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. அதுதான் ஒரு அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தா மாதிரி நம்மளும் குழம்புறனா, உலகத்தா மாதிரி நம்மளும் கவலைப்படுறனா, அப்படி இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டதற்கு என்ன பிரதிபலன்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் யாராகிலும் இருந்தால், உங்கள் குழப்பத்திற்கு மருந்து இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. உங்கள் குழப்பத்திற்கு மருந்து இயேசு என்கிற ஒரு தெய்வம் மாத்திரம்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் குழப்பங்கள் தீர வேண்டும் என்றால், உங்கள் மனச்சின்னங்கள் மாற வேண்டும் என்றால், உங்கள் எண்ணத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை வர வேண்டும் என்றால், இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை தருந்து பலனை தருகிற இந்த தேவனை நீங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆராதிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் யாரும் தர முடியாத ஒரு பெரிய தெய்வீகமான பலனை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 71ஆம் சங்கீதம் வாசி எடுங்க. 9வது வசனத்தை படிங்க பார்க்கலாம்.
71ஆம் சங்கீதம். எல்லாரும் வேதத்தை திருப்பணும். என்ன? தேங்க்யூ. 71ஆம் சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், என் பெலன் ஒடுங்கும் போது ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். போதும். மறுபடியும் இந்த ஒரு வசனத்தை படிங்க சகோதரி. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், தேங்க்யூ, என் பெலன் ஒடுங்கும் போதும் அவங்களுக்கு கொஞ்சம் லைட் கொஞ்சம் நல்ல பவரை வைங்கப்பா நாளைக்கு. என் பெலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமலும் இரும். எல்லாரும் எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. தாவீதுக்கு எத்தனை மனைவிகள்? அத்தனை மனைவிகள். தாவீதுக்கு எத்தனை பிள்ளைகள்? அத்தனை பிள்ளைகள். அவனுடைய பாளையத்தில் அவனுக்கு மட்டும் எத்தனை பராக்கிரமசாலிகள்? அத்தனை பராக்கிரமசாலிகள். அவனுக்கு ஸ்பெஷலா 3 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்களே, அவெல்லாம் யாரு? அவங்க தான் அவங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எத்தனை அது இதுன்னு கேட்டுன்னு எனக்கு நேரம் ஓடி போயிடும். இப்போ எனக்கு 8:40 ஆகிப்போச்சு. நல்லா என்ன நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 6.25 லட்சம் ஜனங்கள் யார் காலத்தில்? மோசேயின் காலத்தில். 30 லட்சம் ஜனங்களாய் பெருக்கெடுக்கிறார்கள். யார் காலத்தில்? தாவீதின் காலத்தில். மோசேயின் காலத்தில் எல்லைகள் கம்மி தான். தாவீதின் காலத்தில் ஏகப்பட்ட எல்லைகளை ஆண்டவருக்காக சொந்தமாக்குகிறான் தாவீது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றதை நல்ல காது கொடுத்து கேளுங்க. நீங்க காது கொடுத்தாலே உங்களுக்கு சத்தியத்தை ஆண்டவர் இறக்கி வச்சிருந்தார். ஏகப்பட்ட மனைவிகள், பிள்ளைகள், பராக்கிரமசாலிகள். ஒருத்தங்கிட்ட மட்டும், தாவீது கிட்ட ஒரு பராக்கிரமசாலி, அந்த ஒரு பராக்கிரமசாலி கிட்ட 24,000 பேர் போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. ஒரு பராக்கிரமசாலிக்கு கீழே இருந்தது 24,000 பேர். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரதானமான பேக்ரவுண்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்க இது அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. இவ்வளோ பெரிய பராக்கிரமும் பலனும் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. என் பலன் ஒடுங்கும் போது நீங்க என்ன கைவிடாதீங்க ஆண்டவரே. நான் பராக்கிரமசாலிகளை நம்பி வாழ்கிறவன் அல்ல, என் பிள்ளைகளை நம்பி வாழ்கிறவன் அல்ல, என் மனைவியை நம்பி வாழ்கிறவன் அல்ல. என் பலன் ஒடுங்கும் போது கூட என்னை கைவிடாதீங்க. எதுக்கு தெரியுமா கர்த்தர் பலன் தருகிற? 2வது ஒரு காரணம் சொல்றேன். முடிவு பரியந்தம் அவருக்காக வாழ்றதுக்கு. பலன் ஒடுங்கும் என்பது என்னது? முடிவாயிருச்சு. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க பலன் ஒடுங்கும். சத்தமா சொல்லுங்க, சொல்லி வைங்க. சில பேர்லாம் ரொம்ப நினைச்சிட்டு இருக்குதுங்க நிறைய பேர் ரொம்ப நாள். ஏன்னா ஒரு காலத்தில் கண்ணு தெரியல பார்த்தீங்களா, கண்ணாடி போட்டிங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி தடுமாறுறீங்க பார்த்தீங்களா, கீழே விழுறீங்க பார்த்தீங்களா, மெதுவாக நடக்கிறீங்க பார்த்தீங்களா, பல்லு ஒத்துழைக்கல பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் மட்டன் எலும்ப மாவு மாதிரி கடித்த பல்லு இப்போ மிக்சியில் அரைச்சி சாப்பிட்ற அளவுக்கு வாய்ப்பு ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா பலன் ஒட்டுங்கிருச்சு. எல்லாம் ஒட்டுங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் என்ன செய்யும்? எனக்கே இப்போ ஒடுங்கிருச்சு. ரொம்ப நேரம் கூட்டத்தில் நின்று குதிங்கால் வலி கொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு பலன் என்ன செஞ்சிச்சு? ஒடுங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்குது, கொஞ்சம் கொஞ்சமா. அவன் சொல்றான், என் பலன் ஒண்ணு ஒடுங்கும். அப்ப என் பலன் ஒடுங்கும் போதும், எனக்கு முதிர் வயது ஆகும் போது, ஆண்டவரே நான் முடிவு பறிந்து நான் வாழணும் ஆண்டவரே. யாரையோ ஒருத்தரை நம்பி நான் வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் ஒன்று சொல்றேன் ஆண்டவரே, நான் முடிவு பறிந்து உமக்காக வாழணும். அதுக்கு தேவை உங்க பலன் எனக்கு தேவை ஆண்டவரே. பாஸ்டர் அழகா சொன்னாங்க, 80 வருஷம் இந்த உலகத்தில் ஆண்டவர் தர்றாரு. அதுக்கு மேல 70க்கு மேல பலத்தின் மிகுதி, வருத்தமும் சஞ்சலம் தான். உண்மைதான். அந்த வயசு வரைக்கும் ஒசூர்ல 4 ஆராதனைகள் முடிச்சுட்டு 3வது ஆராதனை முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பேர்லெஸ் ஆன ஒரு சகோதரன் மெதுவாக நடந்து போய் கொண்டிருந்தார். சரியான கூட்டம். அவரை தாண்டி என்னால் போக முடியல. அந்த சகோதரனை கை கொடுத்து பேசினேன். பிரதர் எப்படி ஆச்சு? ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர், பக்கவாதம் ஆகிப்போச்சு. நல்ல ஒரு திடகாத்திரமான வாலிபன், 35 வயசு இருக்கும். ஆனால் கையாளெல்லாம் விழுந்துருச்சு.
உங்கள் மனைவி பிள்ளைகளை எங்கே? அவர் சொன்னார், இப்படி எனக்கு ஸ்ட்ரோக் ஆயின்னு தெரிஞ்சோன்னே என் மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஓடிட்டா பாஸ்டர் அவங்க அம்மா வீட்டுக்கு. இது வரைக்கும் நான் வந்து யாருமே பார்க்கல. சபா ஜனங்க தான் வந்து பார்த்து ஜோமண்ணி ஹாஸ்பிட்டல் பார்த்து நடக்கவே முடியாது இருந்த கர்த்தர் நடக்க வச்சாரு. ஒரு பக்கவாதம் வந்த உடனேயே தான் மனைவி யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓடிட்டான். அவன் சொல்லும்போது கண்ணீர் விட்டாரு. அந்த கண்ணீரை கையை தூக்கி அவரால் துடைக்க முடியல. இப்போ நான் தான் கண்ணை தண்ணி துடைச்சிட்டு, அழுகாதீங்க பிரதர், இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்காங்க, இந்த பலன் ஒடுங்கும் போது கூட இந்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ நம்ம பலன் ஒடுங்கும் போது நம்மளை கைவிடுறதுக்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். பேரை கெடுக்கிறதுக்கு ஆள் இருக்குதே, ஒருத்தனை ஏத்தி ஒருத்தனை தாழ்த்தி பார்க்கறதுக்கு ஆள் இருக்குதே. என் பலன் ஒடுங்கும் போது நீங்க என்ன கைவிடக்கூடாது. முடிவு பரியந்தும் இந்த பலத்தோடு உமக்காக நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, பலன் எதுக்கு? கர்த்தர் அதுக்கு தான் பலனை தருகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நான் கடைசி நாள் அதெல்லாம் பேசுவேன். ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிவு பரிந்து நிற்கிறேன்னா அதுக்கு எனக்கு தேவை பணம் அல்ல. முடிவு பரிந்து நிற்பதற்கு அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு பலன். எத்தனை பேர் இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு இருக்கிற இந்த பலனை வச்சுக்கிட்டு, ஆண்டவர் எனக்கு இருக்கிற பின்னணிகளை நான் வச்சு ஓட மாட்டேன், எனக்கு இருக்கிற பிள்ளைகளை வச்சு நான் ஓட மாட்டேன், எனக்கு ஒரு பலனை தந்தீங்களா, அந்த முடிவு பரிந்து நான் உமக்காக ஓடி முடிச்சிருவேன் ஆண்டவரே. என் பலன் ஒடுங்கும் போது என்ன கைவிடாதீங்க ஆண்டவரே. ராத்திரி தீர்க்க தரிசனமான சொல்றேன், நீங்க நேசிக்கிற நம்புகிற எல்லாரும் ஒரு காலத்தில் உங்களை விட்டு விலகிடுவாங்கம்மா, விலகிடுவாங்க ஐயா. மனிதன் அவ்வளவுதான், மறதின் உலகம், மறுக்கிற உலகம், மறந்து போகிற உலகம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. உங்கள் கண்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நேராக இருக்கட்டும். எனக்கு பின்னாடி இத்தனை பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். அவருடைய பெரியம்மா பிள்ளைகள் மான்களைப் போல, கலைமானைப் போல ஓடுகிற ஒரு ஆசைகள் இருந்தான். அவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தா கூட இல்லப்பா, என் பலன் ஒடுங்கினாலும் என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்வீங்களா? அப்போ ரெண்டாவது கர்த்தர் நமக்கு பலன் தருவது எதற்குன்னா, முடிவு பரியந்தும் அவருக்காக ஓடுறதுக்கு. 84ஆம் சங்கீதம் 7, 8, 9 டக்குன்னு படிங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, 5 படிங்கம்மா. உம்மிலே அந்த வசனம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். படிங்கம்மா. அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து. போதும். மூன்றாவது, தேவன் ஒரு மனிதனுக்கு பலன் தருவதற்கு காரணம் என்ன? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க. எல்லாம் சொல்லுங்க, பள்ளத்தாக்குன்னு சொல்லுங்க அந்த வார்த்தையை. அடே அப்பா, என்ன சத்தமா சொல்லிட்டீங்க? மருதூர் குறிச்சி அரண்டுருச்சு. சத்தமா சொல்லுங்க. தேங்க்யூ. பள்ளத்தாக்கு எல்லாத்துக்கும். மரணம் ஒரு பள்ளத்தாக்கு, விழுகை ஒரு பள்ளத்தாக்கு, யுத்தம் ஒரு பள்ளத்தாக்கு, இச்சை ஒரு பள்ளத்தாக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு பைபிள் சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கு. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கடந்து வர வேண்டிய ஒன்று அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நான் சொல்றது நல்லா கவனிச்சுட்டே இருங்க. எப்போ வேண்டுமானாலும் வரும், எதிர்பாராத நேரத்தில் சம்பவிக்கும். இந்த சங்கீதத்தை எழுதினார் பார்த்தீங்களா, கோராகின் புத்திரர்கள். கோராகின் புத்திரர்கள் எழுதின சங்கீதங்களை தொகுத்து படிச்சு பாருங்க. தாவீது விடப்பட்ட பல விஷயங்களை அவர்கள் கவர் பண்ணியிருப்பார்கள். தாவீது விடப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் அவங்க கவர் பண்ண பல விஷயம் ஒண்ணுதான், தேவ சமூகத்தின் இன்பங்களும் தேவனோடு ஒரு மனுஷன் பலன் கொள்கிற விதங்களும் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அதுதான் 84வது சங்கீதம். அப்படி எழுதும்போது சொல்றான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு.
1 சாமுவேல் 30 1 முதல் 6 வரைக்கும் தாவீதின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1 7 8 9 பவுலின் ஊழியத்தில் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. பிறகு சோதரம் 2 நாளாகம் 20 1 முதல் 11 வசனத்தில் யோசபாத்து வாழ்க்கையின் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த 3 சம்பவங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு. 1 தனிப்பட்ட விதத்தில், 2 ஊழியத்தில், 3 தேசத்தில். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 என்னது? சத்தமா சொல்லுங்க அம்மா. தனிப்பட்ட. 2வது என்னது? ஊழியத்தில். 3வது என்னது? தேசத்தில். 3மே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே அமலேக்கியர்கள், அங்கே கடல்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசபாத்துக்கு தென்புறத்து சீமையின் மீது ஏகப்பட்ட பேர்கள். இது 3மே கடக்க முடியாத பாடை. ஆனால் இந்த 3 சம்பவங்களையும் உங்கள் மனதில் வைத்து பாருங்க. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தாவீது உருவ கடக்கிறான். அழுகையின் பள்ளத்தாக்க பவுல் உருவ கடக்கிறான். அழுகையின் பள்ளத்தாக்க யோசபாத் உருவ கடக்கிறான். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலன் தந்துட்டார்னா வாழ்க்கையில, ஊழியத்தில், தேசத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அழுகையின் பள்ளத்தில் நிற்க மாட்டான். அதை உருவ கடந்து வருவான். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? தனிப்பட்ட கவனிங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் அதில் 1 சாமுவேல் 30 என்னன்னா, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, யார் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. மனைவி பிள்ளைகளை காணவே காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் கர்த்தரை குறை சொல்லலை. அங்கே அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடக்கிறான் பாருங்க. தேவ சமூகத்தோட வாழ்க்கையில் எதிர்பாராத பல சமயத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த ராத்திரி சொல்கிறேன், அங்கே நிற்காத, அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து வா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து வா. நீ கடந்து வந்தினா நீ திருப்ப முடியாத பல காரியத்தையும் சகலத்தையும் திருப்பிக்கொள்ள ஒரு ஆற்றலையும் கிருபைகளையும் இந்த ராத்திரி ஆண்டவர் உனக்கு தருவார். ஏதோ சில சமயங்கள் சம்பவித்தது என்பதற்காக, சில போராட்டங்கள் நடந்துவிட்டது என்பதற்காக, சில எதிர்பாராத சூழல் நடந்துவிட்டது என்பதற்காக அதே அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று ஜெபமெல்லாம் செத்து போய், ஆராதனை செத்து போய் இருந்ததெல்லாம் போதும். இந்த ராத்திரி வேளையில் தேவனை அழைக்கிறார். அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து வருவதற்கு இந்த ராத்திரி ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சிலர் நின்று விடுகிறார்கள். போதும் இந்த ஊழியம், போதும் இந்த ஆத்துமாக்கள், போதும் இந்த சபை, போதும் இந்த காரியம், போதும் இந்த இடம், போதும் தெய்வத்துக்காக செஞ்சதெல்லாம் நின்று விடுகிறார். சிலரோ அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கூட உருவ கடக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு பலன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அழுகையின் பள்ளத்தாக்கில் நிற்க மாட்டான், அது உருவ கடந்து வருவான். நம்மை விட மிகவும் ஊழியத்தில் பாதிக்கப்படுகிற வட இந்திய ஊழியர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஃபுல் காஸ்பிள் சர்ச்சி அந்த லக்னோ பிலிப்பியத்துக்கு பாஸ்டர் டேனியல் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போய் ஊழியம் செஞ்சும்போது 3-4 இடங்களில் கூட்டங்களில் பேசினோம் அந்த பகுதியில். இப்போ சமீபத்தில் அவரை கண்டபோது நிறைய பிரச்சனை பாஸ்டர், வெளியில் போய் வீட்டில் போய் ஜோமன்னு தஞ்சாலே பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. மிகவும் கேவலமாய் நடத்தப்படுகிற வட இந்திய ஊழியர்கள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இருக்கிற ஊழியர்கள். ஆனாலும் அங்கே இருந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் தமிழ்நாட்டு விட்டு போனவங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராமல் அங்கேயே நாங்கள் செத்தாலும் சாகுறோன்னு சொல்லி அந்த கர்த்தர் கொடுத்த பலத்தினால் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த தெய்வ மனுஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனுஷன் சொன்னார் இப்படி, நாம் போக அழைக்கப்பட்டிருக்கிறோம், திரும்பி வருவதை குறித்து எங்களுக்கு எண்ணமே இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லை. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய சகோதரிகள், பாஸ்டர் இறந்து தனியாய் சபை நடத்துகிற நிறைய சகோதரிகளுடைய திருச்சபைக்கு, ஆண்டு விழாவுக்கு, ஸ்தோத்திர கூட்டங்களுக்கு, பொருத்தனை கூட்டங்களுக்கு ஊழியத்திற்காக போயிருக்கிறேன். மிக நேர்த்தியாய், கர்த்தருக்கு மகிமையாய், அவங்களால முடியாத காணிக்கைகளை செய்து கூட்டங்களை நடத்தி பயங்கரமாய் செய்து வருகிறார்கள். கணவன் இளவயசில் மரித்து போனவர்கள் உண்டு. அவங்க நின்றுக்கலாம், சொந்த ஊருக்கு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு அரசாங்க வேலையை பார்த்து போயிருக்கலாம், இல்லை அந்த ஊழியத்தை யார்ட்டாவது ஒப்படைச்சது எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த பலன், அந்த அழுகையின் பள்ளத்தில் நிற்க விரும்பல,
அழுகையின் பள்ளத்தாக்க கடக்க விரும்புது. நின்று விட்ட ஆட்களோடு இந்த ராத்திரி ஆண்டவர் பேசுகிறாரு. யாரையோ பார்த்துவான் ஜெபம் நின்றுச்சு, யாரையோ பார்த்து உன் வைராக்கியம் நின்றுச்சு, யாரையோ பார்த்து உனக்குள் இருந்த அந்த அபிஷேக விதைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். இந்த ராத்திரி அபிஷேக விதைகளில் ஒரு பெரிய மாற்றுதலை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். நீ அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு விட்டு வெளியே வா, அந்த துரோகத்தை விட்டு வெளியே வா, அந்த அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா. இந்த மனுஷங்களே இப்படித்தான், இந்த ஊழியக்காரங்களே இப்படித்தான், இவங்க பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்குன்னு சொல்லி நிறைய பிரசங்கங்களை கேட்டு கேட்டு இருதயம் சலிப்பா இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வா. உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தருகிற பலன் நின்று விடுவதற்கல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடப்பதற்கு. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நின்று விடுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே தாவீது கடந்தான், நின்று விடுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே யோசபாத் கடந்தான், நின்று விடுகிற மனிதர்கள் மத்தியிலே பவுல் நிக்கல, அந்த கப்பல் பிரயாணத்தில் நடந்தான். இன்றைக்கு ஒரு கூட்டம் நின்று விடுவதற்காக அல்ல, தொடர்ந்து கர்த்தருக்காக ஜீவிப்பதற்கு கர்த்தர் உங்களை இந்த ராத்திரி அழைக்கிறார். அழுகையின் பள்ளத்தில் நிற்காதீங்க, ஊழியத்துக்கு செய்த உதவிகளை நிறுத்தாதீங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, செய்த ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அந்த பள்ளத்தாக்கை கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. உயிருள்ள எத்தனையோ உதாரணங்களை என்னால் சொல்லி பிரசங்கிக்க முடியும். அதிர்ந்து போன, அசந்து போன, அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று விடாமல் கர்த்தருக்காக எத்தனையோ காரியங்களை செய்து தேவனுக்காய் மகிமைப்படுத்தின எத்தனையோ கூட்டங்கள் இந்த தேசத்தில் இருக்குது. ஆகவேதான் அழகா எழுதின அந்த கோராகின் புத்தர்கள், ஒருத்தன் உண்மையில பலன் கொள்ள ஆரம்பிச்சிட்டானா அவன் ஒரு நாள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நிற்க மாட்டான். அவங்க விழுந்துட்டாங்க, அதை பார்க்க மாட்டான். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, அது அவனுக்கு பாதிப்பாக இருக்காது. அவனுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற அவரையே நோக்கி அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று விடாமல் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க ஆண்டவர் கிருபை தருவார். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் படிக்க போறோம், எல்லாரும் ஜெபிக்க போறோம். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடிக்க நமக்கு சமயம் இருக்காது. 51ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 51. எழும்பு 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 எழும்பு, பெலன்கொள் பெலன்கொள், கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. அப்புறம் ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ஒரு வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனிச்சிடலாம். இன்னைக்கு இந்த குறிப்போடு இந்த முதல் நாள் கூட்டம் நிறைவடைகிறது. கவனிங்கள், தேவனுடைய அழைப்பு, எழும்பு எழும்பு பெலன்கொள். யாருக்கு? கர்த்தருடைய புயமே. எப்படி எழும்பா? பூர்வ நாட்களில் இருந்தது போல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த ராத்திரி கிறிஸ்தவம் புது புது பாதையை நோக்கி அல்ல, பூர்வ பாதையை நோக்கி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய புது புது பாதைகள் உண்டு, புது புது பாதைகளை பிரவேசிக்கிறது உண்டு. புது புது பாதை அல்ல, பூர்வ பாதை. பூர்வ பாதை. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிங்க. எழும்பு, நீ பூர்வ நாட்கள் இருந்தது போல எழும்பு. நீ பூர்வ காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தா? ராகாப் என்ன செஞ்ச? துண்டிச்ச. வலு சர்ப்பத்தை என்ன செஞ்ச? வதச்ச. கர்த்தருடைய அழைப்பு வருது, அப்படி வா, அப்படி வா. ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் நான்காவது எதற்கு தெரியுமா? பூர்வ காலத்தில் இருந்தது போல எழும்புவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன் காலம் இந்த காலம், ஜனங்களை நிர்விசாரப்படுத்துகிற காலம் இந்த காலம். வசனத்துக்கு இருப்பிடம் இல்லாமல் பாட்டுகளுக்கு அதிகமாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலம், வேறுபாட்டின் ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கிற காலம் இந்த காலம். எப்படி வென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற காலம் இந்த காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றத நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஞானசானெல்லாம் நாங்கள் எடுக்கும்போது எங்கள் திருச்சபையில்
யாரும் எங்கள் பாஸ்டரை கட்டாயப்படுத்த மாட்டார். பிரசங்கத்தில் குத்தப்பட்டு வெளியரங்கமான அலங்காரம் எதற்கு என்று பச்சை பூக்களை தூக்கி எறிஞ்சி போட்ட நகைகளை எல்லாம் கலற்றி ஆண்டவருக்காக நான் இனி இப்படியே வாழ போகிறேன்னு அர்ப்பணித்தவர்கள் ஏராளம். அப்பெல்லாம் ஆமேன் கூட பார்த்தீங்களா கம்மியாக தான் வருது. அப்படித்தான் வரும். நீ நல்லா வரப்போது தெரியலன்னு 2 நாள் கூட்டம் இருக்குது. ஆனால் இப்போ காலகட்டத்திலெல்லாம் பார்த்தீங்களா கன்னியாகுமரியில் ஒரு அம்மா, கன்னியாகுமரியில் இரவு ஜெபத்தை முடிச்சுட்டு ஞாயிற்று போயிருக்கு. ஒரு திருட்டு கும்பல் கம்பளி போட்டு பொத்திருச்சு. அல்லேலூயான்னு கத்திருச்சு அந்த அம்மா. ஒரு திருடன் சொன்னா, அந்த அம்மாவை விட்டுடா, அதுக்கிட்ட ஒன்றும் இருக்காது அப்படின்னா. நம்ம கிட்ட ஒன்று இருக்காதுன்னு யாருக்கு தெரியும்? திருடனு கூட தெரியும். பூர்வ நாட்கள் அப்படி இருந்துச்சு. சத்தியம் புரியுதாம்மா? பூர்வ நாட்கள். தேவன் எப்பவுமே பாருங்க, கத்திரம்ல ஒருத்தனை அழைக்கும் போது இப்ப இருக்கிறதுல நீ இப்ப கார்ல போற நல்லா அப்படி இருக்கிற இதெல்லாம் யாரையும் பார்க்கறது இல்லை. பூர்வ நாட்கள் எப்படி இருந்த நீ? எப்படி இருந்த நீ? ஆரம்பத்தை பார்க்கிற கர்த்தர். பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக, கார் வந்துருச்சுங்கிறதுக்காக, வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக, நடை உடை. ஏன் பாஸ்டர் அமைதியாக இருக்கீங்கன்னா அதில் நிறைய வருது. எதை பேசணும் யோசிச்சு சொல்ல வேண்டியதா. நடை உடை பார்வை கவனமாக இருக்கணும். பூர்வ காலத்தில் இந்த தாழ்மைக்கு வா, பூர்வ காலத்தில் இந்த அர்ப்பணிப்புகளை வா, பூர்வ காலம் இந்த பொறுமைக்கு வா, பூர்வ காலம் இந்த வைராக்கியத்துக்கு வா. ஒரு காலத்தில் பாவத்தை துண்டிச்ச வதச்ச பாவத்தின் பின்னாலேயே தெரியுறியே. கர்த்தருடைய அழைப்பு, எழும்பு புயமே எழும்பு. மோசமாய் நடந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு முன்னாடி உன்னை ஒரு மாதிரியான வாலிபனை காண்பிக்க எழும்பு. தரிகட்டு போகிற இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி இயேசு நம்ம இப்படி சூப்பரா சுத்தமா சத்தியமா வாழலாங்கிற அந்த வாழ்க்கையை நிரூபிச்சு காட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே. பூர்வ காலத்தில் இருந்தது போல எழும்பு. வதைக்க வேண்டியது நீதான் அல்லவா? ராகாபை துண்டிக்க வேண்டியது நீதான் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தாவீது எத்தனை கிலோன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா பிரச்சனை. 55 கிலோன்னு சொல்றாங்க. எத்தனை கிலோ? மெதுவா சொல்லுங்க. என்ன? ஏசப்பா ஸ்தோத்திரம்பா. அவன் எடுத்து கிழிச்சான சிங்கத்தின் எடை 167 கிலோ. எத்தனை கிலோ? 55. 167 எடுத்து கிழிச்சிருச்சு. அவன் எத்தனை கிலோ தான்? 55 கிலோ தான். ஆனா சிங்கத்தை கிழிச்சானே அது எத்தனை கிலோ? 167. இவ்வளோ பெரிய சிங்கத்தை கிழிக்க முடிஞ்ச அவனால சத்தமே இல்லாம அவனுக்குள்ள எழும்பி வந்த அந்த இச்சையை கிழிக்கவே முடியல. பார்த்தீங்களா? பப்ளிக்கா நம்ம எப்படி இருக்கிறோம்ங்கிறத விட பிரைவேட்டா நம்ம எப்படி இருக்குங்கிறது மிக மிக முக்கியம். ஒரு 167 கிலோ சிங்கத்தை கிழிச்ச ஒருத்தனால அவனுக்குள்ள எழும்பி வருகிற அந்த ஒரு பாவத்தை வதைக்கவும் முடியல, அந்த துண்டிக்கவும் முடியல. பார்த்தீங்களா? ஆகவேதான் கர்த்தருடைய அழைப்பு, எழும்பு. பூர்வ கால தலைமுறை போல எழும்பு. பூர்வ காலத்துக்கு வா. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்து போன மனுஷனை, தவறி போன மனுஷனை பார்த்து உனக்குள்ள இருக்கிற பலனை விட்டுறாத. நீ எழும்பு. எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுறோம், பார்க்குறோம், காதல செய்தி வருது. ஆனால் அது ஒன்றும் எங்களுக்குள்ளே ஊன்றப்பட்ட பலனை குறைக்கல. ஓடிட்டு தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? எங்களுக்குள்ளே இருந்தது இந்த புது புது பாதைகள் அல்ல, பூர்வ பாதைகள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். புது புது பாதைகள் அல்ல, பூர்வ பாதைகள். வேதாகமத்தை மொழி பெயர்க்கும் போதே, இப்ப 2வது 3வது மொழி பெயர்க்கும் போதே இயேசுங்கிற பேரை மாத்திட்டு கடவுளேன்னு வச்சு மொழி பெயர்க்கலாமான்னு ஒருத்தங்க கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தவங்களுக்கு ஒரு பேய் பிடிச்சிருச்சுன்னா
இயேசுவின் நாமத்தினால போனாதான் போகும். கடவுளின் நாமத்தில் போன்னு சொன்னா அந்த பிசாசு திருப்பி கேட்கும், எந்த கடவுளின் நாமத்தில்னு கேட்கும். ஆனா இயேசுன்னு சொன்னா அது எந்த கடவுள்னு கேட்காது. வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா முழங்கால்களும் முடங்குகிற அந்த ஒரு பெரிய நாமம் இருக்குதுன்னா அது இங்க ஆராதிக்கிற, பிரசங்கிக்கிற, பாட்டு பாடுகிற அந்த ஒரே ஒரு நாமம், இயேசு என்கிற நாமம்.